ஈராறு நாள் மெலிந்து பசியிருந்து நல்லூர் வீதியில் அகிம்சையின் வடிவானா போராடும் தமிழர்கள் தலை கோத தமிழ் பேரோடு விழுதல விடை கொண்டான் தீராகும் சிறுத்தைகள் விழி கசிய மர தியாக திசையழ கதிரானான் நினைவுகள் மேகம் மழையென தூரும் யுக வடிவானவனே இருவிழியாலே மறுபடி நாமும் உருகிடும் ஆதவனே மக்களின் புரட்சியே விடுதலையின் முதல் படியென வீழ்ந்தவனை மறப்போமா தந்து போனதும் உறவினில் பூக்கும் நினைவுகள் முடிவினில் விடுதலையாவதும் ஈகத்தின் எல்லை கண்ட ஈழ மண்ணில் தமிழ் வீரத்தின் பிள்ளை தந்த வேதங்களே தீராத நதியொன்று திரிவனென்று எங்கள் ஊரழு தாய்மடியில் மலர்ந்து வந்தான் ஈராறு நாள் மெலிந்து பசியிருந்து நல்லூர் வீதியில் அகிம்சையின் வடிவானான் போராடும் தமிழர்கள் தலை கோத தமிழ் தவிக்க விட்டு
போதும் மறுக்காது புலிவேராய் நீயும் சென்றாய். மரணம் வந்து தாழ்வழங்கி மண்டியிட்ட போதும் மறுக்காது புலிவேராய் நீயும் சென்றாய். உணர்வாலே தீபம் ஏற்றுவோம் எங்கள் உயிராலே தீபம் தீப தீபம் ஏற்றுவோம் அவன் தியாகத்தின் தீபம் ஏற்றுவோம். கனவுகள் நிறைவேற காலம் களம் மாற கண்ணீரால் தீபம் ஏற்றுவோம். உலகம் போற்றும் அவன் தியாகம் வாழ உதிரத்தால் தீபம் ஏற்றுவோம் எங்கள் உதிரத்தால் தீபம் ஏற்றுவோம்.
என்று 18 வருடங்கள் கரைந்தவன் பாடுகிறது இங்கே தேசத்தின் மக்கள் புரட்சியே விடுதலைக்கு வழிமோடும் என்று உரைத்தவர் அந்த மக்களுக்காக தன் தேசத்தை விடுதலைக்காக தன்னை ஈகம் செய்த ஈக கொலையாளி அகிம்சை தேசத்திற்கு தியாகத்தை காட்டியங்கள் தியாகசிவம் இளைஞரண்ணா அவர்கள் 37வது ஆண்டு நிகழ்வுகளோடு இருக்கின்றோம். அவர் தன்னுடைய ஈகம் செய்த அந்த புனிதமான நேரத்திலே அவருடைய நினைவு தூவிக்கு முன்பாகவும் அவர் உண்ணாவிலிருந்து உயர்ந்தீட்ட நல்லூர் மூன்றலிலுமே சமநீரத்திலே பொதுச்சுடரேற்றி மலரத்திலே நிகழ்வுகளும் இடம்பெறுகின்றன. இது பெரும் விடுதலை வெள்ளுடையாளன் மனக்குறையகற்றவே மாபெரும் யாவன் தன் பெரும் தமிழத்தால் உயிர் நிகழ்ச்சிவன் தனக்கென வாழாம் பெருங்குடியார்.
வளாகத்திலே பொதுச்சுடரேற்றி மலரத்திலே நிகழ்வுகளும் இடம்பெறவிருக்கிறது. இது பெரும் விடுதலை வெள்ளுடையாளன் மனக்குறையகற்றவே மாபெரும் யாவன் தன் பெரும் தமிழகால் உயிர் மிகவன் தனக்கென வாழாம் பெருங்குடியார். அந்த விளக்கணையும் வேலையிலே எல்லோரும் சேர்ந்து எண்ணுகிறேன். மெல்ல மெல்ல அந்த விளக்கணையும் வேலையிலே எல்லோரும் சேர்ந்து முடிந்து விட்டார். நாம் வறந்து நாதனை பேச்சிலும் சுரங்க மாதிரியாய் முடிந்து விட்டார். தியாக வீரம் தீபநந்தனி 37ஆம் ஆண்டு நினைவேந்தல் அந்த தியாக செம்மலின் தியாகத்திலே மதிப்பளிக்கு முகமாக தேசத்தின் தீவிரங்கள் இந்த அதிசயித்த ஒரு பேரையை ஈன்றவன் எங்கள் தமிழ் தேசமன். பாரத தேசத்தின் காந்திய முகத்திற்கு அந்த பாரதத்தின் தேசத்தினை கலைத்து வந்த தியாக செல்வனின் தியாகத்திலே நிச்சயமாக தியாகத்திற்கு மதிப்பளிக்கும் முகமாக எங்கள் தேசத்தின் பேரவன் காலைக்கு இந்த பகுதியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றான். ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் தியாகச்சமல் தியாக தீபம் அவர்கள் ஆகுதியாகிய அந்த 10:48 மணி அளவில் தியாக தீபத்தின் கோவிலின் முன்னலிலும் தியாகச்சமல் இழந்து வருகின்ற அந்த புண்ணிய பூமியிலும் சிவனேற்றியாக வணக்கம் செய்ய காத்திருக்கின்றோம். பசியோடு தான் இருக்கின்றார். நல்லூர் முண்டலில் எழுந்ததோர் வேண்டிக்கு கருகி போனதோர் உன்னத தியாகம். நல்லூர் முண்டலில் எழுந்ததோர் வேண்டிக்கு கருகி போனதோர் உன்னத தியாகம். பசியை வென்ற எங்கள் பாலகனுக்கு அன்று மகாபாரதம் 6 நாள் விரதத்திற்கு வடகிழக்கு வேலவன் கூட அவன் கண்டூரும் வரை கண் திறக்கவில்லை. 6 நாள் விரதத்திற்கு வடகிழக்கு வேலவன் கூட அவன் கண்டூரும் வரை கண் திறக்கவில்லை. நல்லூர் கண்டனும் கல்வியற்றவனாக
இந்திய வல்லுநர்கள் செய்த பொல்லாத சதி தியாக தீபம் ஒன்றை அழித்தது விதி. இந்திய வல்லுநர்கள் செய்த பொல்லாத சதி தியாக தீபம் ஒன்றை அழித்தது விதி. சிந்திய கண்ணீரில் மூழ்கியதே நல்லூராட்சி. சிந்திய கண்ணீரில் மூழ்கியதே நல்லூராட்சி. அறநின்ற இந்திய தேசம், அறநின்ற இந்திய தேசம், ஈழத்தில் செய்தோர் பார்த்திவரின் பட்டினி போரால் வெளுத்து போனது பாரதத்தின் அகிம்சை தேசம். வெளுத்து போனது பாரதத்தின் அகிம்சை தேசம். அந்த தெய்வமான அந்த 10:48 மணியளவில் இங்கே நினைவு தூவியின் முண்டலிலும் தியாக தீபம் உயிர் துறந்த அந்த புனித பூமியிலும் இங்கே தியாக தீபனுக்கு மதிப்பளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தியாக தீபம் திலீபன் அவர்கள் இந்த மண்ணிலே தன் உயிரை திரியாக்கி உடலை மெழுகாக்கி உருகி உருகி நல்லூரான் வீதியிலே தியாக வேள்வியை நிகழ்த்தி வீழ்ந்து மடிந்த இந்த மண்ணிலே அந்த வேள்வி தீ மூன்று அந்த 10:48 இங்கே நினைவு தூவியின் முன்றலிலும் அந்த வேள்வி யாகம் நிகழ்ந்தேறிய புண்ணிய பூமியிலும் சம நேரத்தில் சுடரேற்றி அகவணக்கம் செய்யப்பட இருக்கின்றது. தற்பொழுது நேரம் 10:40. தேசத்தின் உறவுகளே, இந்த வணக்க நிகழ்வுகளை தமிழ் தேசத்தின் நினைவேந்தல் மரபுரிமைகளுக்கேற்ப ஒழுங்கமைக்கும் முகமாக உங்கள் பாதணிகளை கலற்றிவிட்டு உங்கள் அலைபேசிகளை சற்று ஓய்வு கொடுத்து உங்கள் தலைகளிலே இருக்கின்ற தலை கவசங்களையும் கலற்றி வைத்துவிட்டு எங்கள் தமிழ் தேசத்துக்கே உரித்தான நினைவேந்தல் மரபுரிமைகளுக்கு ஏற்ப நினைவேந்தல் நிகழ்வுகளை நிகழ்த்துவதற்கு ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். வெள்ளிமையில் துள்ளி வரும் வேலவனின் வீரியெல்லாம் திலீபாவுன் நினைவிருக்க வஞ்சகத்தில் வீழ்ந்தோமடா. பிஞ்சு வயதிலே எப்படி பக்குவமாய் பட்டினி தீ வளர்த்தாய், பாரத தேசத்தை நெஞ்சுரத்தால் வென்றாயடா. மெழுகாய் தலை உருக்கி
தேசத்தின் விடுதலைக்காய் அகிந்தை தேசத்திற்கு தியாக அறத்தை காட்டிய எங்கள் தியாக தீபம் திலீபன் அண்ணா அவர்களுடைய 37வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகளோடு இந்த புனித மண்ணிலே இணைந்திருக்கின்றோம். இந்த இடத்திலே தியாக தீபம் எங்களுக்கு உரையானவன். அந்த உரைக்கு எங்கள் மறுபெருமை வழியிலே அவருக்கான அந்த மரியாதையை வழங்கும் நிமித்தம் இங்கே 2 தேச உறவுகள் அவருக்கு காவடி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சம நேரத்திலே ஏராளமான உறவுகள் இந்த புனித மண்ணிலே எங்கள் தியாக தீபம் திலீபன் அண்ணா அவர்களை பூசிக்க இந்த இடத்திலே ஒன்று கூடி இருக்கிறார்கள். தியாக தீபம் திலீபன் அண்ணா அவர்கள் உயிர் தியாகம் செய்த அந்த புனிதமான நேரத்திற்கு இன்னும் 6 நிமிடங்கள் இருக்கிறது. அன்பான உறவுகளே, அந்த தியாக நேரத்திலே தியாக தீபம் அவர்களுடைய நினைவு தூபிக்கு முன்பாகவும் சம நேரத்திலே தியாக தீபம் அவர்கள் உண்ணா நோன்பு உயிர் நீத்த தியாக தீபம் திலீபன் அண்ணாவினுடைய நினைவு தூபிக்கு முன்பாகவும் நல்லூர் வீதியிலும் சம நேரத்திலே பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு பொதுமக்களால் மலரஞ்சலி செலுத்தப்படவிருக்கிறது. நேரம் சரியாக 10:48. பொதுச்சுடரனை 2 மாவீரர்களின் சகோதரியும் முன்னாள் போராளியுமான மலர்மொழி அவர்கள் பொதுச்சுடரனை ஏற்றி வைக்கின்றார். சம நேரத்திலே நல்லூர் வீதியிலே மாவீரர் கதிர்மதி அவர்களுடைய தந்தை துரைராசா அவர்களினால் பொதுச்சுடரானது ஏற்றி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அகவணக்கம் இடம்பெறும். நிறைவு செய்வோம். தொடர்ந்து தியாக தீபம் திலீபன் அண்ணா அவர்களுடைய திருவுருவப் படத்திற்கு நாட்டுப்பற்றாளர் கருணானந்த சிவம் அவர்களுடைய மனைவி கலாவதியினால் மலர் மாலை அணிவிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து தியாக தீபம் திலீபன் அண்ணாவை அஞ்சலிக்க கூடியிருக்கும் நமது உறவுகள் அவருக்கான அந்த மலரஞ்சலிகளை மலர் மாலை அணிவித்ததன் பிற்பாடு தொடர்ந்து மேற்கொள்ளலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வரிசையாக